ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் சிங்காநல்லூர் வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த மறு கட்டமைப்பிற்கான கூட்டு நடவடிக்கை குழு பொதுக்குழு கூட்டம் சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகில் உள்ள TNHB காலனி கூட்டு நடவடிக்கை குழு அலுவலகத்தில் நடைபெற்றது. கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் வி. ஜெயராமன் தலைமையில் வழக்கறிஞர் ஆர். முத்துக்குமார், கட்டுமான நிறுவன நிர்வாக இயக்குநர் எஸ். சண்முகம், சிங்காநல்லூர் பகுதி 2 செயலாளர் சிங்கை மூசிவா, வட்டக்கழக செயலாளர் முருகானந்தம், குணசேகரன், ஏ. செந்தில், கண்ணன், கழக நிர்வாகிகள், கூட்டு நடவடிக்கை குழு நிர்வாகிகள், TNHB காலனி குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டனர். ஆண்டிலிருந்து 2011 ஆண்டு வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைய துணை முதலமைச்சராக அன்பு தலைவர் தளபதி அவர்களும் இருந்த காலகட்டத்தில் இந்த கோவை மாநகராட்சியுடைய துணை மேயராக இருந்த நேரத்திலும் இந்த பகுதியிலே வந்து நான் பணியாற்றி இருக்கின்றேன். அதே மாதிரி 2014 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்த அந்த காலகட்டத்தில் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல நான் பேசியிருக்கின்றேன். 5 வருஷமா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய வீடுகளை பழுதடைந்த வீடுகளை இடித்து விட்டு கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்பொழுது ஆரம்பித்தாலும் அந்த கூட்டத்தொடர்ல ஒன்னா மானிய கோரிக்கையில நான் பேசுனா அந்த கூட்டத்தொடர்ல நான் பேசுவேன், அப்படி இல்லைன்னா வினாக்கள் நேரத்துல பேசுவேன். இப்படி தொடர்ந்து 5 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில இந்த வீடுகளை அடுக்குமாடி குடியிருப்பு பழுதடைந்த வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற பேரவையில 5 ஆண்டுகளும் நான் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.